ஆப்பத்து தூக்கி அப்படி மத்தியில் போட்டு சாம்பார் நல்லா ஊற்றிடும், நல்லா ஊறும். அடாடா எவ்வளோ கட்டியாக இருக்கு பாரு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருந்துச்சு, வைக்காத தண்ணி மாதிரி அடிச்சு ஓடிச்சு. அப்பா எப்படி ஊறிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். நம்ம சவைக்கவே வேண்டாம், அப்படியே கரையுது, அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது நண்பர்களே. பாருங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா ஊறணும், இந்த ஊறி கரைஞ்சிரும். சாம்பார் செம்ம டேஸ்ட்டு. அது கூட சட்னி வச்சு சாப்பிடும் போது இருக்கிற சுகம் இருக்குது நண்பர்களே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வாரம் என்ன சாப்பிட போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு வந்து ஆப்பம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ ஆப்பம், சட்னி, சாம்பார், அப்புறம் கார சட்னி வச்சுருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ நண்பர்களே, வாரம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆப்பம், ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். உள்ள வந்து சட்னி இருக்கான்னு பார்த்துருவோம். வாழையில் கிடையாது நண்பா, இது வந்து லேட்டஸ்ட் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோமா? கார சட்னி, ஒரு வடை வாங்கிட்டு வச்சுருந்தேன் எங்கள் அம்மா. வடை வாங்க மறந்துட்டாங்க. ஐயோ, என்ன நண்பா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் இருக்கு. ஸோ சேட், நம்மளுக்கு ஒரே ஏமாட்டம் தான்ப்பா. அது எப்படி? சரி, சட்னி நல்லா கெட்டியாக இருக்குது நண்பர்களே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதைத்தான் நம்ம சாப்பிட போகிறோம். பக்கத்தில் சாம்பார் இருக்குது, இருங்க அவுத்துட்டு ஆரம்பிப்போம். ஸோ நண்பர்களே, கஷ்டப்பட்டு சாம்பார் அவுத்துட்டேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப்பத்தை கொஞ்சம் பிச்சு தேங்காய் சட்டியில் கொஞ்சம் நினச்சி அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். தேங்காய் சட்னி நல்ல நிலக்கடலை போட்டா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குது. ஸோ இப்படி வச்சு நல்லா முக்கணும், பார்த்துடுங்க, நினைக்கணும். சாப்பிடுவோமா? ஆப்போ லைட்டாக புளிப்பாக சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சட்னி சூப்பராக இருக்குது. சரி, சாம்பாரை கொஞ்சம் நல்லா குளிக்கிட்டு ஊற்றி ஆப்பத்து மேலே ஊற. அடாடா, அசனத்துலலாம் சாப்பிட்றீங்களா நண்பா? இப்படி தான் ஓடும். கீழே வந்து மண் இருக்கும், அதனால் இப்படியே நல்லா ஊர் ஆப்பத்தை எடுத்து ஃபஸ்ட்டு சாம்பாரை மட்டும் வச்சு சாப்பிட்டுவோம்மா. சாம்பார் செம்ம டேஸ்ட் நண்பா, வேற லெவல் போங்க, இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ சாம்பார் ப்ளஸ் தேங்காய் சட்னி. ஆனால் ஆப்பத்தில் பாருங்க, ஆப்பம் நைஸாக இருக்கிறதுனால அப்படியே ஊறிடும். தேங்காய் சட்னி, ஆப்பம், செம்ம டேஸ்ட் போங்க. இதுக்கு நேற்று வச்ச சிக்கன் குழம்பு ஏதாட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஸோ சிக்கன் குழம்பு எல்லாம் காலி ஆகிட்டு. ஸோ அருமை. எங்கள் அம்மா 2 ஆப்பம் வாங்கிட்டு வந்தாங்க. 2 நல்லா பெருசு தான் நண்பர்களே. இப்போ பாருங்க, கடையில் போட்டால் மட்டும்தான் மத்தியில் இப்படி புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் போட்டால் இப்படி வர மாட்டேன். அது என்னன்னு தெரியல. நல்லா இப்படி குழப்பி அப்படி இருக்கு நண்பர்களே. ஆப்பத்து தூக்கி அப்படி மத்தியில் போட்டு சாம்பார் நல்லா ஊற்றிடும், நல்லா ஊறும். அடாடா எவ்வளோ கட்டியாக இருக்கு பாரு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருந்துச்சு, வைக்காத தண்ணி மாதிரி அடிச்சு ஓடிச்சு. அப்பா எப்படி ஊறிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும்.
நம்ம சவைக்கவே வேண்டாம், அப்படியே கரையுது, அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது நண்பர்களே. பாருங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா ஊறணும், இந்த ஊறி கரைஞ்சிரும். ம் 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 சாம்பார் செம்ம டேஸ்ட்டு, அது கூட சட்னி வச்சு சாப்பிடும் போது இருக்கிற சுகம் இருக்குது நண்பர்களே. ம் இந்த ஆப்பமும் சுப்பிரமணியபுரத்தில் தான் வாங்கினோம். நம்ம சாப்பிடுவோம், நீங்களும் சுப்பிரமணியபுரம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம். என்னடா லேசா தொண்டை கவுது. சூப்பருங்க, சூப்பர். இதை பாருங்க, அப்படியே பிச்சு போட வேண்டியதான். ஏன்னா மேலே நல்லா ஊத்துனாலே நல்லா ஊறி இருந்ததுங்க. வாவ். அருமை, சூப்பருங்க. இப்போ சட்னி, இந்த ஆப்பத்தை அப்படி எடுத்து இந்த சட்னி மேலே அப்படி போடும். தேங்காய் சட்னி, அப்பம், சாம்பார். ஐயோயோ. சாம்பாரும் தேங்காய் சட்னியும் அல்டிமேட்டாக இருக்கு. இந்த ஆப்பத்துக்கு எல்லாரும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் போட்டால் சாம்பார் தேங்காய் பால் தான் வச்சு சாப்பிடுவோம். ஸோ ஹோட்டல்னா அது காலி ஆகிட்டேன். இங்கே பாருங்க, அவ்வளோதான், கடைசியாக ஃபைனலாக நல்ல விரவி. அருமையாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்றாச்சு. 2 ஆப்பம் எப்படி போச்சுன்னே தெரியல. சூப்பருங்க. பாருங்க, அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. தேங்காய் சட்னி கடைசியை நல்லா போட்டு குழச்சி அவ்வளோதான் முடிச்சு விட்டுறோம். ஓகே, எப்படி ஊறுது பார்த்தீங்களா? அப்படியே அவ்வளோதான். அப்பா, ஆப்பம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமா பாருங்க. 2 ஆப்பம் சாப்பிட்டோன்னே கண்ணக்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டெய்லி நம்மளுக்கு மதியானம் லைவ் இருக்குது, அதையும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லைவுக்கு வாங்க. ஸோ மீண்டும் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது செல்வபெருமாள், தூத்துக்குடியிலிருந்து. பாய்.